ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சில டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் பிகினர்ஸ்க்காக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு குட்டியாக ஒரு விலாகும் ஆட் ஆகி வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நான் லாஸ்ட்டு விலாக் வீடியோ நிறைய பேர் வியூஸ் பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் காலையில் தினம் இஞ்சி டீ எடுத்துக்கிறேன்ல, அந்த இஞ்சி டீயில் இருக்கிற தோல் மட்டும் எடுத்து நான் இதை மாதிரி சேவ் பண்ணி வச்சுப்பேன். இதை சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, இதை கூட இந்த தோலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது எதுக்காக ஊற வைக்கிறேன் அப்படின்றத நான் வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. இது நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இது ஊறிட்டு இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் டிப் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம ஸ்நாக்ஸுக்கு கிட்ஸுக்கு ஆப்பிள்லாம் கொடுத்து அனுப்புவோம். அது மாதிரி கொடுத்து அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே லைட்டாக வாஷ் பண்ணிட்டு கொடுத்து அனுப்புறது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ நம்ம அதில் இருக்க மெழுகெல்லாம் எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக ஹாட் வாட்டரோ இல்லை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை வாஷ் பண்ணி இதை மாதிரி உப்பு தண்ணியில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு அவங்களுக்கு பிரேக் ஆகிற வரைக்கும் அது கலர் மாறாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் போட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து அனுப்புறது. இது கலர் மாறாமல் நமக்கு இருக்கும். இப்போது தேர்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம இட்லிக்கு மாவு அரைப்போம்ல, அப்போ உளுந்து அரைக்கும் போது நமக்கு சரியாக அரைப்பட்டுதா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது நியூலி மேரிட் பிகினர்ஸ்க்கெலாம் தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கான டிப்பு தான் இது. பார்த்திங்கன்னா இதை மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்து நம்ம அதில் போட்டு இதை மாதிரி உருட்டி நம்ம போட்டோம்னா அது மேலே மிதந்துட்டு இருக்கும். ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்ததுன்னா நல்லா அரைப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ எங்கள் வீட்டில் என்னோடய 2 கிட்ஸும் ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் நான் வீடெலாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். துடைப்பம் எடுத்து நல்லா ரொம்பவே மெர்சியாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ 2 பேருமே. ஸோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இடுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வச்சதுக்கப்புறம் நல்லா மாப் போட்டு இதை மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா என்னோடய சின்ன பையன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கீழே இறச்சிட்டே சாப்பிடுவான். அதெல்லாம் ரொம்ப ஸ்மெல் வரும். அதனால் இதை மாதிரி ஹோம்மேட் மாப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ புதுசாக வாங்குகிற வரைக்கும் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 லிட்டர் வாட்டர் கேன் கட் பண்ணிவிட்டு அதில் ஹோல்ஸ் போட்டு நான் இதை மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாப்பை. உங்களுக்கு இந்த மாப் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ தனியாக வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா நம்ம எப்போவுமே வீடு துடைக்கும் போது மஞ்சளும் கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு துடைச்சோன்னா எறும்பு வராமல் இருக்கும். ஸோ நான் இந்த ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நான் லன்ச் குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணதே நான் ஆஃப்டர்நூனில் சாப்பிட்டுப்பேன். ஸோ ஆஃப்டர்நூன் மேலே என்னோடய ஸ்டடி டைம் தான் கண்டினியூ ஆகும். அதாவது இப்போ கூட குரூப் 2 and 2A நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தினம் இதை மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை ரெஃபர் பண்ணி நான் படிச்சுட்ருப்பேன். ஸோ இது ஸ்கூல்லேருந்து பசங்க வர வரைக்கும் என்னோடய விலாக் இப்படி தான் இருக்கும். தினம் இப்போதைக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நமக்கு May 21 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் நான் அப்ளையும் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தேன். ஃபோட்டோ அப்புறம் சிக்னேச்சர்லாம் கேட்டிருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதால என்னால் விலாகும் சரி வீடியோஸும் சரி கண்டினியூஸாக போடுறது டவுட்டு தான். ஸோ இந்த தடவையாவது நான் என்னோடய எக்ஸாமை கிளியர் பண்ணி ஜாபுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அதுக்காக ப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்போவுமே நான் மார்னிங் இது மாதிரி தான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் என்னோடய ஸ்டடி நான் யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் 4 o'clock வரைக்கும் நான் படிச்சுட்ருப்பேன். அப்புறம் பிள்ளைங்க வந்தோடனே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கறது. இப்படி தான் என்னோடய டே போயிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டிப்பாக சொல்லியிருந்தேன். அந்த டிப்பில்
ஆக்சுவலாக வந்து அது இந்த இஞ்சி சாறு நான் எதுக்காக பயன்படுத்துவேன்னா, நம்ம செடிகள்லாம் வச்சுருக்கோம். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் செடிலாம் வச்சுருந்தேன், காயெல்லாம் பார்த்துருந்தீங்க. அதுக்கு வந்து பெஸ்டிசைட்ஸ் மாதிரி அதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இயற்கை உரம் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். ரொம்பவே நல்லா வந்து செடி வளரும். அது மாதிரி இஞ்சி வந்து அதோட தோலை வந்து நம்ம பாயில் பண்ணியோ இல்லை ஊற வச்சோ நம்ம போட்டோன்னா நல்லா வந்து செடி க்ரோத் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வந்து குட்டி விலாக் வந்து ஸ்டடி டைம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.